Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Exercise 3.3 Problem number 12. If capital A equal to matrix கொடுத்திருக்காங்க and A plus A dash ஓட value identity matrix னு சொல்லியாச்சு, then what is the value of alpha னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவுக்கு 4 possible values கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆல்ஃபா எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் காசு சைனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி உக்காந்துருக்கு. அந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கும் போகிறது என்ன கிடைக்குமா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? ஓகேயா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, என் கையில் கொடுத்த ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன். மை ஏ மேட்ரிக்ஸ் இஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. எப்போ ஏ மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சோ உடனே நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அதோட டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன நடக்கும்? ரோ வைஸ் இருக்கிற எலிமெண்ட்டு காலம் வைஸ் மாறும். ஸோ அப்போ என்ன ஆக போகுது? காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. செகண்ட் ரோ என்ட்ரிஸ் செகண்ட் காலமாக மாறும். அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ரைட்டா? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்ததா எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ பிளஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ பிளஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐ. இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். இப்போ ஏக்கு மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ டேஷ்க்கு போடுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஏ டேஷ் வேல்யூ இஸ் cos alpha plus sin alpha minus sin alpha cos alpha. That is equal to identity matrix போடணும். Identity matrix of which orderங்கிறத கரெக்டாக யோசிக்கணும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா we are adding 2x2 matrices. ஒரு 2x2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறதும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ அதை யார் கூட தான் ஈக்குவேட் பண்ண முடியும்? ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட தான் ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ நீ சூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கணும்? 2x2. ஸோ அப்போ 1 0 0 1. ஓகேயா? இப்போ லெஃப்டில் இந்த 2 மேட்ரிஸஸையும் ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? என்ட்ரி வைஸ் அடிஷன். ஸோ அப்போ என்ன கிடைக்க போகுது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பிகம்ஸ் 2 காஸ் ஆல்ஃபா. Minus sin alpha plus sin alpha becomes 0. Sin alpha minus sin alpha becomes 0. Cos alpha plus cos alpha becomes 2 cos alpha. That is equal to 1 0 0 1. இப்போ லெஃப்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 மேட்ரிக்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இங்கே பாருங்கள், 0க்கு 0 இருக்குது, இங்கே 0க்கு 0 இருக்குது, இங்கேயும் 2 காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் 2 காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ ஏதாவது 1 ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ 2 காஸ் ஆல்ஃபா வேல்யூ இஸ் 1. ஐ நீட் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் கொண்டு போக ட்ரை பண்ணணும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த 2வை மூவ் பண்ணுறேன். அப்போ ஃப்ரம் திஸ் காஸ் ஆல்ஃபா வேல்யூ இஸ் 1/2. திஸ் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு, யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் காசோட எந்த ஆங்கிளுக்கு வேல்யூ 1/2 வரும் அப்படின்ட்டு. அப்படி யோசிக்கும்போது காசோட 60 டிகிரிக்கு தான் ஆன்சர் 1/2 வரும். ஸோ அப்போ 60 டிகிரிக்கு தான் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1/2. பட் ஆனால் இங்கே டேபிளில் பார்த்தீங்கன்னா ரேடியன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 டிகிரியை நான் வந்து ரேடியனில் மாற்றும் போது π/3. ஓகேயா? ஸோ π/3. ஸோ நம்ம ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி. இது ஆன்சர். Miscellaneous exercise problem number 3. The question is, find the values of x, y, z if the matrix A matrix கொடுத்திருக்காங்க satisfies the equation a dash into a is equal to I. அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது ஏ மேட்ரிக்ஸில் பார்த்தோன்னா என்ட்ரிஸில் எக்ஸு ஒய் இஜெட்டுங்கிற அன்னோன்ஸ் இருக்கான். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த ஹிண்ட் என்னென்னா, ஏ டேஷ் மேட்ரிக்ஸையும் ஏ மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ அப்போ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் உட்கார வச்சு கால்குலேஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும்.
ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஏ வேல்யூ வேணும், அது ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. ஏ டேஷ் வேணும், அப்போ ஏலேருந்து ஏ டேஷ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷனில் என்னோட ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் 0 2y z x y minus z x minus y z. அப்போ இதில் இருந்து நான் ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டேஷ்னா என்ன பண்ணணும், ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ காலமாக மாறிச்சுன்னா 0 2y z x y minus z x minus y z. ஓகேயா. அடுத்ததாக எனக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given a dash into a value is equal to I matrix. A dash மேட்ரிக்ஸையும் A மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி கிடைக்குமா? அப்போ நேராக கொண்டு வந்து உட்கார வைங்க. ஃபஸ்ட்டு A dash மேட்ரிக்ஸ். ஸோ என்னோட A dash மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் 0 x x 2y y minus y z minus z plus z இன்ட்டு A மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 0 2y z x y minus z x minus y z. இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ரெண்டு 3/3 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணால் ரிசல்ட்டிங்கும் என்ன கிடைக்க போகுது, ஒரு 3/3. அப்போ நீங்கள் அதை யார் கூட கம்பைன் பண்ண வேண்டியிருக்குன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட. அப்போது லெஃப்டில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால நான் ரைட் சைடில் கம்பேர் பண்ண வேண்டிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 3/3. ஸோ இப்போ 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ லெஃப்டில் என்னோட ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்டில் பண்ணும்போது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் 0 into 0 0 x into x becomes x squared plus x into x becomes x squared. Okay. Second entry, first row with second column 0 into this 0 x into y becomes xy x into minus y becomes minus xy. First row with last column 0 ஓட z பெருக்குனா 0 ஆயிடும் x into minus z minus xz plus xz. Second row with first column 2y into 0 என்ன ஆயிடும் 0 y into y y squared minus y plus இந்த ரோவை இந்த காலத்தோட பெருக்கும்போது 0 into 0 இது என்னாகும் y into x becomes xy minus xy இன் வரும். Second row with the second column 2y into 2y becomes 4y squared plus y into y becomes y squared plus minus y into minus y becomes plus y squared. This row with the third column 2yz minus yz minus yz. Last row with first column z into 0 0 minus z into x minus xz plus zx. Last row with second column z into 2y is 2yz minus yz minus yz. Last row with the last column z into z becomes z squared plus z squared plus z squared. That is equal to entry is 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா வேலை முடிஞ்சது. சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு என்ட்ரி x squared plus x squared becomes 2x squared. First entry is 2x squared. Here xy minus xy என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போது செகண்ட் என்ட்ரி வேல்யூ is 0 minus xz plus xz இந்த பிளேஸும் 0. செகண்ட் ரோ xy minus xy என்ன ஆயிடும், கேன்சல் ஆகி 0. ஸோ அப்போ ஹியர் 0. அடுத்து 4y squared plus y squared plus y squared. அப்போ மொத்தம் எத்தனை y squared இருக்குது, 6y squared. அப்போ 6y squared. லாஸ்ட் என்னாகும், 2yz minus yz minus yz என்னாகும், எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் 0. லாஸ்ட் ரோ xz ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. 2yz minus yz minus yz. அப்போ இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகி 0 ஆகிடும். z squared plus z squared plus z squared எத்தனை z squared இருக்குது, 3 z squared இருக்குது. ஸோ இப்போ 3z squared
that is equal to the matrix is 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும், லெஃப்டில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், ரைட்டில் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், இன் பிட்வீனா ஈக்குவல் டு சிம்பிள். அப்போ யூ ஹாவ் டு ஈக்குவேட் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ். அப்போ என்ட்ரிஸை ஈக்குவேட் பண்ணும்போது வாட் வி ஹாவ்னு பார்த்தீங்கன்னா 2x² வேல்யூ இஸ் 1, சிமிலர்லி 6y² வேல்யூ இஸ் 1, 3z² வேல்யூ இஸ் 1. 2x² equal to 1 implies x² value is 1 by 2. From this x value is equal to plus or minus 1 by root 2. அப்போ இதுதான் x ஓட possible value. இதே மாதிரி இங்கே போடும்போது 6y² equal to 1 implies y² value is 1 by 6. From this y value is plus or minus 1 by root 6. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேல்குலேஷன் போடும்போது 3z² is equal to 1. This implies z² equal to 1 by 3. From this z is equal to plus or minus 1 by root 3. ஓகேயா? ஸோ அப்போ நம்மளோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore the possible values are x may be எப்படி இருந்துக்கலாம் plus or minus 1 by root 2, y may be plus or minus 1 by root 6, z may be plus or minus 1 by root 3. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.3 ப்ராப்ளம் நம்பர் 6. அதில் ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இஃப் கேபிட்டல் A equal to மேட்ரிக்ஸ் entries are cos alpha, sin alpha, minus sin alpha, plus sin alpha, then verify that a dash into a value is equal to identity matrix. ஸோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபைனா என்ன பண்ணணும், லெஃப்ட் தனியாக கண்டுபிடிக்கணும், ரைட் தனியாக கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் தே ஆர் ஈக்குவலாக இல்லையாங்கிறத சொல்லணும். ஓகே? ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏக்கு இப்போ இந்த லெஃப்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது, ஏ மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு நான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் இஸ் given as cos alpha plus sin alpha minus sin alpha cos alpha. என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக லெஃப்டில் என்ன தேவைப்படுதுன்னா ஏ டேஷ் தேவைப்படுது. அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரோவை காலமாக மாற்றுங்க. அப்போ என்னோட மேட்ரிக்ஸ் எப்படி மாறும், cos alpha sin alpha minus sin alpha cos alpha. இப்போ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷையும் ஏவையும் ப்ராடக்ட் பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். LHS இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு ஏ டேஷாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஐ ஹாவ் cos alpha minus sin alpha cos alpha into A matrix is cos alpha sin alpha minus sin alpha cos alpha. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். இப்போ என்ன கிடைக்கும்னா cos alpha into cos alpha becomes cos squared alpha plus sin alpha into sin alpha becomes sin squared alpha. ஓகே, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து திஸ் ரோ வித் திஸ் காலம் பண்ணும்போது cos alpha into sin alpha is cos alpha sin alpha. இதையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னாகும், மைனஸ் sin alpha cos alpha. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது sin alpha into cos alpha becomes sin alpha cos alpha. இதையும் பண்ணும்போது மைனஸ் cos alpha sin alpha. This row with this column பண்ணும்போது sin alpha into sin alpha becomes sin squared alpha plus cos alpha into cos alpha becomes cos squared alpha. இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் cos alpha sin alpha பாசிட்டிவ்லையும் இருக்குது, இங்கே நெகட்டிவ்லையும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். த சேம் ரீசன் இஸ் ஹியர். ஸோ அப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு கார்னர்ஸும் 0 ஆகிடுது. We know trigonometry identity cos squared alpha plus sin squared alpha value is 1. So this place 1, this place 1. So this is nothing but identity matrix. So this is nothing but identity matrix. இதுதானே நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. So therefore LHS is equal to RHS. Clear?
எக்ஸசைஸ் 3.3 ப்ராப்ளம் நம்பர் 6ல் ஆப்ஷன் நம்பர் 2 மேட்ரிக்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. வெரிஃபை பண்ண சொன்ன விஷயம் அதே தான். ஏ டாஷ் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஐன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ நான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸ் என்னென்னா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ அப்போ இதிலேருந்து ஏ டேஷ் வேணும்னா ரோவை காலமாக மாற்றணும். அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வேர்ட்டிக்கலாக வந்து உட்காரும், மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அடுத்த காலமாக வந்து உட்காரும். இப்போ வெரிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எவாலுவேட் பண்ணுறேன். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு ஏ. ஏ டேஷோட வேல்யூஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. ஏவோட வேல்யூவை உட்கார வைக்கிறேன். சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ டேஷ் இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ டேஷோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் ஐ ஹாவ் டு ப்ராடக்ட். ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா first row with first column sin alpha into sin alpha becomes sin squared alpha minus cos alpha plus cos squared alpha. அடுத்து first row with second column, அப்போ we are having sin alpha cos alpha minus cos alpha sin alpha. அடுத்து second row with first column, we are having cos alpha sin alpha minus sin alpha cos alpha. Second row with the second column பண்ணும்போது we have cos squared alpha plus sin squared alpha. இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா sin alpha cos alpha பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே ரீசன் தான் இங்கேயும். இந்த இடத்துல பார்த்தோன்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் அல்ஃபா வேல்யூ 1. அதே ரீசன் தான் இந்த கார்னர்லையும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருது 1001. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டேஷ் இன்ட்டு ஏ வேல்யூ ஐன்னு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் சைட் வி ஹாவ் டு ப்ரூவ் தட். ஸோ அப்போ தட் ஃபோர் LHS வேல்யூ இஸ் ஈக்குவல் டு RHS.